ஏசப்பா சிலுவையில் அவரு நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு. நம்ம ஏசப்பாக்காக என்ன செய்கிறோம்? 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். அப்புறமா நம்மளால் ஒரு சின்ன ப்ரேயர் முடிஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம செய்யணும். நம்ம எங்கன்னா போயிட்டு இருக்கோம்ப்போ, ஏதாச்சும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ப்போ, நடுவில் யாராச்சும் போயிட்டு இருப்பாங்கோ, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எந்த வசதியும் இல்லாத போயிட்டுருப்பாங்கோ. ஆனால் நம்ம அவங்கள பார்த்துட்டு பாராட்டணும், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு வேளை உணவோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சிருந்தால் நம்ம செய்யணும். அந்த டைமில் செய்யணும், கட்டாயம் இல்லை. ஆனால் நம்மளுக்குன்ட்டு தேவனுடைய அன்பு நம்மக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம உதவி செய்யணும். அப்புறம் எத்தனையோ பேர் கஷ்டத்துலேயோ வியாதியிலையோ எனக்காக யாருமே இல்லையே, என்னை எல்லோரும் கை விட்டுட்டாங்களே அன்ட்டு கலங்கினோ கதறினோ மனசில் வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆறுதல் தெரிவிக்கணும். அவங்க எங்கே இருக்குவாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போது அதுக்காக பலன் ஏசப்பா அவங்களுக்கு செய்வார், உதவி செய்வார். ஏசப்பா எப்போவுமே நம்ம கூட இருப்பார். நம்ம எந்த பாவமும் செய்யக்கூடாது, பாவத்தை அறிக்கை எடுத்து மனம் திரும்பி ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, குழந்தை இல்லைன்னு எவ்வளோ பேர் குழந்தை இல்லையேன்னு கதறுவாங்க. ஆனால் ஏசப்பா அவங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு. எப்படின்னா ஆப்ரஹாமுக்கே 60 வயசு 90 வயசு ஆப்ரஹாமுக்கு, சாராளுக்கு 60 இயர்ஸ் ஆன போது அவங்களுக்கு தேவனோட இறக்கம் கிடைச்சது. சொன்னார் ஏசப்பா கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் நம்ம தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம எல்லாருக்கும் தக்க சமயத்தில் நம்ம செய்யணும். யாருக்கும் நம்ம மன வருத்தம் உடைச்சல் மாதிரி வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மச்.